டெல்லியில் காங்கிரஸ் மூத்த தலைவர்களை சந்தித்த சிவசேனா உத்தவ் பிரிவு கட்சித் தலைவர் உத்தவ் தாக்கரே மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தல் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். மகாராஷ்டிரா முன்னாள் முதலமைச்சரும் சிவசேனா உத்தவ் பிரிவு கட்சித் தலைவருமான உத்தவ் தாக்கரே காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்ட தலைவர்களை டெல்லியில் சந்தித்து பேசினார். அப்போது பாஜக தலைமையிலான கூட்டணியின் மீது மகாராஷ்டிரா விவசாயிகள் மற்றும் இளைஞர்கள் மத்தியில் வளர்ந்து வரும் அதிருப்தி குறித்து தாக்கரே எடுத்துரைத்தார். அக்டோபரில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தல் தொகுதி பங்கீடு பற்றியும் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய உத்தவ் தாக்கரே, மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் சிறப்பாக செயல்பட்டதால் மகாராஷ்டிராவில் அதிக இடங்களில் போட்டியிட காங்கிரஸ் தலைவர்கள் விருப்பம் தெரிவித்ததாக குறிப்பிட்டார். இதனால் உத்தவின் சிவசேனா சரத்பவாரின் என்சிபியை விட காங்கிரஸ் அதிக இடங்களில் போட்டியிடும் என அவர் தெரிவித்தார். தேர்தலுக்கு பிறகே மகாராஷ்டிரா முதலமைச்சர் யார் என முடிவு செய்யப்படும் என்று கூட்டணியில் ஒருமித்த கருத்தொற்றுமை ஏற்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். நீங்கள் முதலமைச்சர் வேட்பாளரா என்ற கேள்விக்கு பதிலளித்த உத்தவ் தாக்கரே, அது பற்றி கூட்டணி சகாக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் என்றார். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.